My name is what? My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி என்ன ஜஸ்ட்டு செப்பன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் கிட்டன் வீட்டில் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க. ஸோ நீங்கள் ஆசையாக பாசமாக இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கிறவங்க கிட்டன் பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பாசமாக வளர்த்துட்டே இருப்பீங்க. பட் சடன்லி ஒரு நாள் இதே மாதிரி காணாமல் போயிடும். எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான் பாருங்கள். ஸ்டெப் 1, வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்த சந்து பந்தில் தேடணும். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டிலுக்கு அடியில், சோஃபா கடியில் ஒன்றும் நம்ப மாட்டீங்க. முக்கியமாக பீரோவை சர்ச் பண்ணி பாருங்கள். போன மோஸ்ட்லி பீரோவில் போய் ஒழிஞ்சிக்கும். ஸ்டெப் 2, வீட்டுக்குள்ளே சந்து பந்தில் எங்கே இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே நம்ம வீட்டு மொட்டை மாடி படிக்கட்டு அந்த இடத்துலேருந்து தேடணும். ஸோ ரெண்டாவது வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடி படி, கீழ்ப்படி, உங்கள் வீட்டுக்கு கீழே பால்கனி, ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துக்கு சந்து பந்து எங்கெல்லாம் இருக்குது அங்கே போய் பாருங்கள். பதட்டப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்காது. நம்பிக்கை வச்சு தேடுங்க. ஸோ இந்த மாதிரி சந்தில் போய் தேடலாம். ஓகேவா? ஸ்டெப் 3, ரெண்டு நான் சொன்ன இதில் கிடைக்கலனா மூணாவது ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தேடணும். பட் அங்கேயும் எங்கேயும் தேடணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப கஷ்டமானது. உண்மையிலேயே ஒரு கேட் லவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வளர்க்கக்கூடிய கேட் உங்களோட புள்ள மாதிரி நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுவீங்க. பிகாஸ் 3 கிலோமீட்டரில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் தேடணும். ஸோ அப்படி தேடினா தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். விசாரித்து பார்க்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது எப்படி தேடலான்னா இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சுன்னு தேடலாம். ஸோ ரிவார்டு போடுங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அங்கேயும் போஸ்டர் அடித்து ஓட்டுங்க. ஸோ இதே மாதிரி ஓட்டினீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எது பண்ணுமே கிடைக்கலனா பேர் கிட்டே மியா அவங்களோட பூனைக்குட்டியோட பேர் என்னவோ அதை சொல்லி இப்படியே கூப்பிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் தேடுறதுக்கான ஒரு சின்ன சின்ன வழிகள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன வழியிலலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் இல்லைனா அது வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். பிகாஸ் சில கிட்டன்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரத்தில் வரும், 2 வாரத்தில் வரும், 1 மாதத்தில் வரும், 3-4 வருஷம் கழிச்சு கூட வரும். ஸோ இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறேன். பட் அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னா வந்துடலாம். பட் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ப்ளீஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிடுங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணலன்னா நிறையா பாதிப்புகள் அந்த கிட்டனுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. போன ரிலேஷன் போனது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய கேட் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் பழைய மாதிரி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் நான் போடுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களோட ஃப்ரெண்ட்லி நெய்பர் வினா ஜஸ்டி சி பன்னே ஸ்டுடியோ. ஸோ பாய். My name is what? My name is